திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற குடமுழக்கு விழா. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலில் குடமுழக்கு முடிந்தவுடன் ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட புனித நீர். விண்ணை முட்டிய அரோகரா முழக்கம். திருச்செந்தூர் கோயில் குடமுழக்கை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கோயிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா என கேட்கும் அளவுக்கு இருக்கும் மக்கள் பெருவெள்ளம். மின்னொளியில் இரவில் ஜொலித்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். மலர் அலங்காரத்தால் விழாக்கோலம் பூண்ட திருச்செந்தூர். திருச்செந்தூர் கோயில் குடமுழக்கு முடிந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள். தற்காலிக பேருந்து நிலையங்களில் அலைமோதும் கூட்டம். ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. எதிர்கால சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக உருவாக்கிட சாதி சமய உணர்வுகளை களைய நடவடிக்கை. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினருக்கு முதலில் கலந்தாய்வு. இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் இன்று மேட்டுப்பாளையம் தொகுதியில் பயணம். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். அகமதாபாத், சூரத், நன்வாசாரி மாவட்டங்களில் கடும் பாதிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. வெளிநாடுகளில் நடக்கும் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்து சாதித்த இளம் படை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த 1ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் குடமுழக்கு விழா தொடங்கியது. ராஜகோபுரத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் ஹோமகுண்டங்கள் அமைத்து பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு 12ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் யாகசாலையிலிருந்து தீர்த்த கலசங்கள் கோயில் கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. நாதஸ்வர மேளங்கள் முழங்க அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் தீர்த்த கலசங்களுடன் அழைத்து செல்லப்பட்டனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக காலை 6:15 மணி அளவில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டது. குடமுழக்கு விழாவில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன.
அதே நேரத்தில் கோயில் கருவறைக்கு மேல் கோபுரத்தில் உள்ள மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள், நடராஜர் கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் குடமுழக்கு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிருங்கேரி சாரதா பீடாதிபதி விதுசேகர பாரதி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திருவாவடுதுறை மற்றும் தருமபுரம் ஆதீனங்கள் கலந்து கொண்டனர். குடமுழக்கு விழாவை காண 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்ததால் கடற்கரை பகுதி முழுவதும் மனித தலைகளாக காட்சியளித்தன. நகர் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 70 பெரிய LED திரைகள் மூலம் குடமுழக்கு விழாவை திரளானோர் கண்டுகளித்தனர். குடமுழக்கு விழாவையொட்டி 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருச்செந்தூர் குடமுழக்கை காண பல லட்சம் பக்தர்கள் வந்த நிலையில் அவர்களின் மகிழ்ச்சி தருணங்களை தற்போது பார்க்கலாம். வீடான திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் 14 வருடங்களுக்கு அப்புறம் நடக்குதுங்க. இதில் கலந்து கொண்டதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் மக்கள் தலையாக இருக்குது. கடல் அலையாங்கிற மாதிரி எல்லா மக்களாக நிறைஞ்சிருக்குது திருச்செந்தூருங்க. கடல் மாதிரி கூட்டங்க, எங்க திரும்பினாலும் மக்கள் கூட்டமாகவே இருந்துச்சுங்க. இருந்தாலுமே எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வசதியுமே பண்ணியிருந்தாங்க. போலீஸ்காரங்க எல்லாமே ஒத்துழைச்சாங்க. நல்ல வசதியாக இருந்துச்சுங்க. கோவில் திருவிழா ஏற்பாடுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நடத்த முடியுமா அப்படின்றது எல்லாம் பெரிய ஆச்சரியம்தான். இது எல்லாம் முருகனோட அருள் தான். உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு சிறப்பான முறையில் அங்கே கடற்கரை ஓரத்திலையும் சரி, பில்டிங் மேலே இருந்து மக்கள் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு அழகான முறையில் ஏர்லி மார்னிங் 6:20க்கு கும்பாபிஷேகம் பார்த்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. மக்கள் ஒரு சந்தோஷமான முறையில் பார்த்து சந்தோஷமும் சொல்கிறோம். கும்பகோணத்தில் வந்திருக்கேன். முக்கியமாக மக்கள் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இருந்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக பண்ணாங்க. புனித நீர் எல்லார் மேலேயும் தெளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்க. முக்கியமாக அந்த கழிப்பறை வசதியெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ராஜகோபுரம் 157 அடி உயர ராஜகோபுரத்திலே 40 அடி உயரத்திலே அந்த வேலாயுதம் நான் இருக்கிறேன் யாமிருக்க பயமேன் என்று 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட நீங்க இருந்து பார்த்தால் கூட இந்த ராஜகோபுரம் தெரியக்கூடிய அளவுக்கு இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக பக்தர்கள் இங்கே பொறுமை காத்தார்கள். பக்தர்கள் இங்கே ஒற்றுமையாக இருந்தார்கள். பக்தர்கள் அமைதியாக வழிபட்டார்கள். அப்படித்தான் சொல்லணும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழக்கு முடிந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்ல தற்காலிக பேருந்து நிலையங்கள் மக்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். மோனிசா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் அடைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தை காண தமிழகம் மட்டுமின்றி மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்த பக்தர்களின் வசதிகளுக்காக சுமார் 600 பேருந்து சிறப்பு இயக்கப்பட்டன. அது மட்டுமின்றி திருச்செந்தூரிலிருந்து 3 தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த பேருந்து நிலையத்திலிருந்து கோயில் பேருந்து பயணிகள் மக்கள் வசதி இயக்கப்பட்டன. கும்பாபிஷேக பக்தர்கள் சொந்த ஊரில் திரும்புவதற்காக பேருந்து நிலையங்கள் குவிந்து வருகின்றனர். கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால பக்தர்கள் படியில் தொங்கிய நிலையில் வருகின்றனர். அது மட்டுமல்ல, கூட்டம் இருப்பதால் பல நடந்து சென்று வருகின்றனர். இந்த 3 அதிகரித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகேஸ்வரன்.